வணக்கம் நண்பர்களே. புத்தி மனசு என்ற இரண்டு வகையான விஷயங்களை குறித்து நான் நிறைய பதிவுகளை இட்டிருக்கிறேன். அந்த வரிசையில் இரண்டும் ஒன்றா, புத்தி மனசு ரெண்டும் ஒன்றா, இது உளவியலாளர்கள் ஆய்வு செய்து பல நெடுங்காலமாக உளவியலாளர்கள் ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் இந்த இரண்டும். இதை குறித்து தான் இந்த பதிவு. இது ஒரே பதிவிலோ இல்லை ஒரு குறிப்பிட்ட நேர அளவிற்குள்ளோ இதை நாம் அவ்வளவு எளிமையாக விளக்கிவிட முடியுமா என்று எனக்கு தெரியாது. முடிந்த வரையில் இதில் நான் விளக்குகிறேன். புத்தி, முதலில் அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது மூளை என்ற பௌதீக பொருள் அதனுடைய பயிற்சியின் மூலமாக சேகரிக்கிற ஒரு கலவைதான் புத்தி என்று அறியப்படுகிறது. இரண்டு வகையான புத்திகள் வரும். ஒன்று கல்வி அறிவு, இன்னொன்று சமூக அறிவு. கல்வி அறிவு கல்விக்கூடங்களில் படிப்பது, கல்லூரிகளில் பயில்வது, தொழில்நுட்பங்கள் பயில்வது என்று பல்வேறு விஷயங்களை அது பயின்று கொண்டே இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அது சம்பாதிப்பது என்ற இலக்கை நோக்கி மட்டுமே இன்றைய கல்வி இருக்கிறது. அதனால் புத்தி அதை நோக்கி தான் அதை இயக்கப்படும் அல்லது செலுத்தப்படும். அந்த புத்தி ஒரு வகையில் கல்வி அறிவு, பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் நம்ம படிக்கிறது. இன்னொன்று சமூக அறிவுன்னு சொன்னேன். சமூக அறிவு என்பது உறவுகளிடமிருந்து, நாம் சிறு வயதில் பழகும் நண்பர்களிடமிருந்து, நாம் மொழி கற்ற பின்பு நம் மொழி வாயிலாக, அதாவது இப்போ ஒரு பாஷை பேசுகிறோம், எந்த பாஷையாக இருந்தாலும் சரி, எந்த மொழியாக இருந்தாலும் சரி, அது நம்ம தமிழ் மொழியோ ஆங்கிலமோ உலகத்தில் உள்ள பல்வேறு மொழிகளின் மூலமாகத்தான் இந்த புத்தி மூளையில் ஒரு அனுபவ கலவையாக படிக்கிறது. அந்த அனுபவ கலவை தான் நமக்கு புத்தி, அறிவு என்று பல்வேறு விஷயங்களாக பல்வேறு பொருள்படம் நாம் கூறுகிறோம். இவை மொழி வாயிலாக நம் மூளைக்குள் சேர்வதால் இது புத்தியுள்ள மனிதன், அறிவுள்ள மனிதன் என்று நாம் அடையாளம் காட்டப்படுகிறது. புத்தி அறிவு என்பது கல்வி சார்ந்தது மட்டுமல்ல, நாம் சமூகம் சார்ந்ததும். சமூக குறியீடுகளை சமூகத்தில் ஒரு மனிதன் எவ்வாறு இயங்குகிறான் என்பதை குறித்தும் அந்த புத்தி அடையாளப்படுத்தப்படும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக உலகம் முழுவதும் இந்த பணம் சம்பாதிப்பது என்ற திறனை அடிப்படையாக வைத்து மட்டுமே இந்த புத்தி கூர்மைகள் அளவீடு செய்யப்படுகின்றன. இது சரியா என்றால் அது வேறு விஷயம். ஏனென்றால் த நெசசரி கமோடிட்டி, ஒரு அத்தியாவசிய பொருளாக பணம் ஒரு கருவியாக அது மாறிவிட்டது. அதன் பின்பு அது தேவையில்லை என்பதோ, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதோ, அதற்காக நாம் பல்வேறு திட்டமிடல்கள் செய்ய வேண்டும், திட்டமிட்டு பணம் சம்பாதிப்பதற்கு திட்டமிடுவதற்கு நம்ம புத்தி வேணும், திட்டமிட்டால் நம் வாழ்க்கை நல்லா இருக்கும், அதெல்லாம் வேறு விஷயம். அது ஒரு பக்கம். இந்த சமுதாயம் எப்படி நம்மளை மதிக்கிறது என்பதுக்கு தான் நான் சொன்னேன், அது சமுதாயம் சார்ந்த அறிவு. அந்த புத்தி எப்படி பயிலப்படும்? அது நான் அதை தான் சொன்னது. நம்முடைய உறவுகள், நம் நண்பர்கள், நாம் சந்திக்கும் மனிதர்கள், நாம் ஒவ்வொரு கணமும் நாம் சந்திக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலும், ஒவ்வொரு கணமும் என்பதை விட்டுவிடுங்கள், ஒவ்வொரு வினாடியும் நாம் ஒவ்வொரு மனிதர்களை போல் சந்திப்பது என்பது சாத்தியமில்லை சாமானிய வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு. நாம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதர்களிடமும் நாம் ஒவ்வொன்றாக கற்றுக்கொண்டிருப்போம், உன்னிப்பாக கவனித்தால். இது புத்தியில் போய் சேரும். மொழி வாயிலாக, உடல் மொழி வாயிலாக, மொழி பாஷையில் பேசுறது மூலம் இல்லை, நான் வெர்பல் சயின்ஸ் கூட இருக்குது. நான் வெர்பல் த லாங்குவேஜ், உடல் மொழி. ஒரு சினிமா மறைந்த பட இயக்குனர் மகேந்திரன் அவர்கள், அவர் கூட சொல்வார், ஒரு வெறுப்பான பார்வை 1000 கத்தி குத்துகளுக்கு சமம் என்று. அதை உணர்ந்தவர்களுக்கு தான் அது தெரியும். ஒருவர் 1000 முறை கத்தியால் குத்துவதை விட ஒரு வெறுப்பான பார்வை பார்த்தால் அது அத்தனை வலியை தரும். யோசனை செய்து பாருங்கள். அந்த வலி என்ற உணர்வை எப்படி உணர்கிறோம்? இது வெறுப்பான பார்வைதான் என்பதை நாம் எப்படி உணர்கிறோம்? இதுதான் மனசு. புத்தி சொல்லிக் கொடுக்கும், மனசு அதிலேருந்து ஒரு மனதுக்குள்ள ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்கும். புத்தி உருவாக்குகிற அந்த பிரபஞ்சம் தான் நம்ம மனசுக்குள்ள போய் பதியும். இதில் சில விடை தெரியாத கேள்விகளும் இருக்கிறது. இந்த மனசு அப்படிங்கிறத குறித்து, மனம் என்ற ஒரு சூட்சும உடல் நமக்குள் இயங்குகிறது என்பதை குறித்து, இந்த மனம் என்பதை நோக்கி தான் நம்மளுடைய விடை தெரியாத கேள்விகளுக்கு நாம் விடை தேட முயல்வோம். இது ஏன் எனக்கு இப்படி நடந்தது, அல்லது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது, எனக்கு இது நிகழ்வதற்கான காரணம் என்ன? நமக்கு நிறைய கேள்விகள் புத்தி எழுப்பி வைத்திருக்கும். அது தர்க்க ரீதியாக மட்டுமே சிந்திக்க தெரிந்தது புத்தி.
அது நிறைய கேள்விகளை எழுப்பி வைத்திருக்கும், நிறைய கேள்விகளை எழும். அந்த கேள்விகளுக்கு விடை தருவதுதான் மனதினுடைய வேலையாக நான் கருதுகிறேன். அந்த மனசு விடை தேடிக்கொண்டே இருக்கும் நீங்கள் உறங்கும் பொழுது. காரணம், நீங்கள் உறங்கும் பொழுது மூளை தன்னுடைய அறிவு சேகரிப்பை மட்டுமே நிறுத்துமே ஒழிய மற்ற உடல் இயங்குதலை, உடல் இயக்கத்தை இது நிறுத்தாது. அப்படி இயக்கினால் அது நிறுத்தினால் அது மரணத்திற்கு சமம் இல்லையா? மரணம்தான், சமம் என்ன, மரணம்தான். அதை ஒரு நாளும் செய்யாது. ஆனால் இந்த புத்தி, இந்த மனசு இருக்க, இது நீங்கள் தூங்கும் போதும் அந்த மனம் இயங்கிக் கொண்டே இருக்கும். நீங்கள் விழிப்புணர்வுடன், அதாவது மூளை ஆக்டிவாக, நீங்கள் நாம் அன்றைக்கி முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த சமயங்களில் உங்களிடம் எழுப்பப்பட்ட அல்லது நீங்கள் உள்வாங்கிய சில கேள்விகள் விடை தெரியாமல், அந்த தருணத்தில் நீங்கள் விடை தெரியாமல் இருக்கக்கூடிய கேள்விகளை அவை விடை தேடி இரவு முழுவதும் மன்னிக்கணும். எப்போ உறங்குறீங்களோ, அது இரவோ பகலோ, எப்போ உங்கள் உடல் உறக்க நிலைக்கு செல்கிறதோ அப்போ அந்த மனம் விழித்து கொள்ளும், அது விடை தேட முயலும். எதை கொண்டு விடை தேடும்? நீங்கள் சேகரித்த அந்த புத்தியிலிருந்து தான். ஆனால் இது சற்று வித்தியாசமாக இருக்கும். என்னவென்றால், அது விடை தேடுகிற உலகம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் கேள்விகள் ஒன்றுதான், பதில் தேடும் விதம் வேறமாக இருக்கும். இது ஒரு மனப்பயிற்சியின் மூலமாக சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிற மனம் இயங்கும் நிலையை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள். அதுக்கான பயிற்சி மையங்கள் கூட இருக்கிறது. ஆனால் அதில் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. மனதை ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் நீங்கள் இயங்க வைக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. நீங்கள் அடக்க நினைத்தால் அடங்க மறுப்பது தான் மனதின் இயல்பு. எத்தனை எளிதாக அடங்காது. நீங்கள் இன்னும் குறிப்பாக சொல்வதென்றால், நீங்கள் எதையெல்லாம் அடக்க நினைக்கிறீர்களோ, புத்தியினால் உணர்ந்து அதை மனதினால் அடக்க நினைக்கிறீர்களோ, அதை 2 மடங்கு அதிகமாக வேகம் எடுத்து தேட ஆரம்பிக்கும். இது மனதினுடைய இயல்பு. இந்த புத்திக்கும் மனதிற்கும் இடையில் சிலருக்கு ஒரு ஊசலாட்டம் வரும், ஒரு குழப்பங்கள் வரும். ஏன் அப்படின்னா, அவங்க தேடல் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் அப்படியே புத்தியிலே ஏற்றுக்கிறேன், படிக்கிறேன், வேலை பார்க்குறேன், சம்பாதிக்கிறேன், கல்யாணம் பண்ணுறேன், குழந்தை குட்டிகள், ஓய்வு, இப்படின்னு இருக்கவங்களுக்கு பெரிய தேடல் மனசு, இந்த ஆய்வுக்குள் போகிறதெல்லாம் அந்த அவர்களுடைய படிக்காலம் முடியும் வரைக்கும் அது தெரியாது. அவங்க மனம் முழுவதும் ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி குவிக்கப்பட்டிருக்கும், பணம் சம்பாதிப்பது என்பதை மட்டுமே. அது புத்தி மட்டுமே வேலை செய்கிற ஒரு உடல். மனமும் வேலை செய்தால் எப்போது அவர்களுக்கு வேலை செய்யுங்க. எல்லாரும் அப்படியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மிக குறிப்பாக சமூகத்தின் பல படிம நிலைகளில் இருக்கக்கூடிய பல்வேறு மனிதர்களை நாம் தினமும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மனிதர்களுக்கெல்லாம் 2ம் வேலை செய்கிற, மனம் புத்தி என்று 2 வேலை செய்கிறது என்பது கூட சிலருக்கு தெரிந்திருக்காது. மிக மெதுவாக, மிக ஸ்லோ லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதையெல்லாம் மிக ஒரு ஆத்மார்த்தபூர்வமாக அனுபவித்து உணர்ந்தால் மட்டுமே இதை கற்க இயலும். எனக்கு தோன்றியது வரை, நான் பயின்ற வரை, நான் கற்றதும் பெற்றதும் அப்படி வச்சுக்கோங்க. அதை உங்களோடு தொடர்ந்து பகிர்ந்து கொள்கிறேன். இதை தொடர்ந்து பகிர்ந்து கொள்ள இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய பதிவுகள் சேரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.